டார்க் மூவி நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு படம். சூப்பர் ஆக்டிங் ஆகுறதுலாம், ஹீரோ ஹீரோயின்ஸ் ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஹாரர் ஃபிலிம்னாலே பேக்ரவுண்ட் மியூசிக் தான் நல்லாயிருக்கும். இது அதேமாரி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். படம் வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் பேஸ் மூவி. இன்வெஸ்டிகேஷன் மாதிரி இருக்கும், பட் ஹாரரும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு. அதான் ஹாரர் மூவி தான். ஸோ ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் தான் வந்து உங்களுக்கு புரியுமே படம் என்னன்ட்டு. அது வரைக்கும் வந்து குழப்பமாகவே இருக்கும் என்னன்ட்டு. கிளைமேக்ஸில் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ட்விஸ்ட்டு. ஆமாம், எனக்கு இன்டர்வல் வரும்போது டக்குனு இன்டர்வல் வந்தது அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ அதுக்கப்புறமா ஓகே ஷார்ட் கட் மூவி, ஓகே நல்லா இருந்தது. வேறு ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். சரி ஹாரர் ஃபிலிம்னா எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இது வந்து ஸ்டோரி வைஸாக பார்த்தா இது வேறு மாதிரி இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, நல்லா இருந்துச்சு கதை. ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இருந்துச்சு. ஐயோ அதுதான் கண்ணே கலங்கிச்சு ப்ரோ. அது லாஸ்ட் படம் இது எமோஷ்னலாக இருந்துச்சு ரொம்ப. கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப எழுதிட்டோம். எமோஷனலாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு மூவி வந்து நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மியூசிக் சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அப்புறம் ஹீரோ ஹீரோயின் வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நியூ ஃபேஸ் மாதிரி தெரியல, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு நிஜமா. அந்த ஹாரர் சீன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த அவன் ஹீரோலாம் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஹீரோ நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணு வந்ததுலாம் செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக நடிச்சிருந்தார் அவர். ஓகே, தேங்க்யூ. அது சூப்பராக இருந்துச்சு. விஷுவலில் வந்து செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு. சவுண்ட் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செம்மையாக கொண்டு போயிருந்தாங்க. ட்விஸ்ட் இருக்குது. ஹீரோ நம்ம நிறைய வாட்டி இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருப்போம். வீடு வாடகைக்கெலாம் தேடி போவோம்ல, அப்போ நிறைய பேர் நிறைய ஸ்டோரிஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. இடிஞ்ச வீடுலாம் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அப்போலாம் வந்து நமக்கு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதுதான் ஒரு மூவியாக கொண்டு போயிருக்காங்க. ஒரு வாரத்தில் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிடுவேன். ஒரே வாரத்தில் சொல்லிடுவேன். டார்க்காகவே இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா ஒரு வித்தியாசமான ஜானர். பிடிச்சிக்கிறீங்களா? ஓகே, ஒரு வித்தியாசமான ஜானர். பாக்யராஜ் சாரோட ஒரு இன்டர்வியூஸ் நல்லா ஒரு கருத்தான இருந்துச்சு. அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இல்லை லென்த்து போகிற மாரியும் இல்லை, டக்குன்னு போகிற மாரியும் இல்லை. கரெக்டாக ஸ்டேபிளாக இந்த மாரி தான் இருந்துச்சு. இல்லை சாங்ஸில் மோஸ்ட்லி இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த மாரி லாஸ்ட்டாக ஒன்று சாங்ஸ் இருக்கும், அவ்வளோதான். எல்லாம் ஓவரால் ஆக்டிங்கு, ஹீரோவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவரால் கேஸ்ட் அண்ட் கியூஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுதான் வந்து கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டே. வந்து ஃபுல் படமும் நம்ம குழம்பிருப்போம், பேய் இருக்கா இல்லையா சொல்லிட்டு. கடைசியில் தான் நமக்கு தெரியும் யார் பேய் அப்படின்ட்டு. என்னென்னா மியூசிக் அல்டிமேட். ஃபஸ்ட் ஹாஃப் போர் அடித்தாலும் செகண்ட் ஹாஃப் நல்லா ஒரு பயங்கரமாக கொண்டு போயிட்டாங்க. இல்லை யார் பேய்ங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு லாஸ்ட் ஹாஃபில் தான் தெரியுது யார் பேயின்னு. ஆனால் இன்னும் எனக்கு அது கரெக்டாக தெரில, அவங்க தான் பேயா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குழப்பத்திலே போச்சு. ஆனால் ஒரு தமிழ் சினிமாவில் இது ஒரு வித்தியாசமான ஜேர்னர் மூவி தான் சொல்லலாம். கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காங்க, பட் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எல்லோரும் வந்து பாருங்கள், மறக்காம தேட்டரில் பாருங்கள். ஹீரோ வந்து நியூவாக இன்ட்ரோ இருந்தாலும் அவரோட ஆக்டிங்கும் நல்லா தான் இருந்தது. பாக்யராஜ் சாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவர் வந்து படத்தில் வந்து மெயினாக அவர் நல்லா பண்ணியிருந்தார். டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.